39வது ஸ்லோகம். இந்த 39வது ஸ்லோகத்துல 8 அக்ஷரங்கள் இருக்கிற 4 நாமங்களால வாக்தேவிகள் லலிதாம்பிகைய ஸ்துதிக்கிறார். ஆத்ஞாசக்ராந்தராளஸ்தா ருத்ரக்ரந்தி விபேதினி சஹஸ்ராராம்புஜாரூடா சுதாசாராபிவர்ஷிணி. ஆத்ஞாசக்கரத்தோடு மத்தியத்துல புரிகக்கொடிகளுக்கு நடுவுல ஸ்திதி பண்றவளாக்கும் தேவி அப்படின்னு சொல்லுறா. அநாகத சக்கரத்துக்கு உள்ள இருக்கிற ருத்ரகிரந்திய பிளர்க்கிற குண்டலினி சக்தியாக்கும் தேவி அப்படின்னு ஸ்துதிக்கிறா. 1000 தளங்கள் இருக்கிற சகசிரதள பத்மத்துல வசிக்கிறவளாக்கும் தேவி அப்படின்னு ஸ்துதிக்கிறா. சகசிரதள பத்மத்துக்கு உள்ள இருக்கிற சிவனுமாயிட்டு സഹസ്രദള പത്മത്തോട് കർണികേല ഇരിക്കുന്ന ശിവനുമായിട്ട് ചന്ദ്രനുമായിട്ട് സമ്മേളിച്ച് അമൃത വർഷിக்கிறவளாக்கும் ലളിതാம்பிகை அப்படின்னு ஸ்துதிக்கிறார். இப்படி 4 நாமங்களாலேயாக்கும் இந்த ஸ்லோகத்துல வாக்தேவிகள் லலிதாம்பிகைய ஸ்துதிக்கிறது. 103வது நாமம் ஆத்ஞாசக்ராந்தராளஸ்தா. அநாகத சக்கரத்துக்கு மேலே இருக்கிறதாக்கும் விசுத்தி சக்கரம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த விசுத்தி சக்கரத்தை கடந்து ஆத்ஞா சக்கரத்துல 2 தளம் இருக்கிற பத்மத்துக்கு நடுவுல மனசு அப்படிங்கிற தத்துவத்துல இருக்கிற தேவி அப்படின்னு இங்க ஸ்துதிக்கப்படுறது. 104வது நாமம் ருத்ரகிரந்தி விபேதினி. பஞ்சபூதங்களிலேயும் மனசிலேயும் தேவி இருக்கா. അതെയാക്കുമേ നമ്മൾ பார்த்தது. ശ്രീരുദ്രനോട് സ്ഥാനമാക്കും ആജ്ഞാചക്രം. ആജ്ഞാചക്രത്തെയും കടന്ന് അതായത് ആജ്ഞാചക്രത്തെ പിളർന്ന് ദേവി യാത്രയാകറா. அதனாலேயாக்கும் இங்க ருத்ரகிரந்தி விபேதினி அப்படின்னு சொன்னது. அங்கேருந்து சகசிரார பத்மத்துக்காக்கும் தேவியோடு யாத்திரை. 105வது நாமம் சுதாசாராபிவர்ஷினி. 1000 தளங்கள் இருக்கிற தாமரப்பூவில சகசிராரம் அப்படின்னா 1000 தளங்கள் இருக்கிறது. அம்புஜம் அப்படின்னா தாமரப்பூ. சகசிராராம்புஜாரூடா. ஆரூடா அப்படின்னா ஏறி உட்கார்ந்து இருக்கிறவள். 1000 தளங்கள் இருக்கிற தாமரப்பூவில ஏறி உட்கார்ந்து இருக்கிறவளாக்கும் தேவி. சிரஸ்ல அந்த உச்சந்தலையில அப்படி இல்லைன்னா மூர்தாவில பிரம்மரந்திரம் அப்படிங்கிற துவாரம் அதானது ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கு தொட்டு கீழே
பிரெயினோடு மேல்பக்கத்திலே ஆயிட்டாக்கும் இந்த சங்கல்பம். அங்க சகசிரார பத்மத்தில தேவி ஸ்திதி பண்ணறா. சதாசிவனுமாயிட்டு எப்பவும் இருக்கிற அழிவில்லாத சக்தி ஸ்வரூபிணியாயிட்டு ஸ்திதி பண்ணறா. சதாசிவன் அப்படின்னா எப்பவும் இருக்கிற அழிவில்லாத மங்களஸ்வரூபன். அந்த மங்களஸ்வரூபனுமாயிட்டு ஐக்கியம் பிராபிக்கிறா தேவி. சகசிரார தளபத்மத்தில சகசிரதளபத்மத்தில இருக்கிற சந்திரனாக்கும் சிவன். சிவனுமாயி கூடிச்சேர்ற லலிதா பரமேஸ்வரிய ஆக்கும் இங்க வர்ணிச்சது. 106வது நாமம் சுதாசாராபிவர்ஷிணி. சுதா அப்படின்னா அமிர்தம், சுதாசாரம் அப்படின்னா அமிர்ததாரை. அமிர்தத்தோடு பிரவாகம், ஒழுக்கு. அமிர்ததாரைய വർഷിக்கிறவள், அமிர்தத்தை பிரவாகமாயிட்டு വർഷിக்கிறவள். குண்டலினி சக்தி சகசிரார பத்மத்திலே இருக்கிற சிவனுமாயிட்டு, அதானது പരബ്രഹ്മവുമായിട്ട് കൂടിച്ചേർന്ന് അമൃത ബിന്ദുവില് കൂടിച്ചേർന്ന് അമൃത് വർഷിக்கிறது. ஆனந்த நடனமாடுற சிவசக்திகள், அமிர்து வர்ஷிக்கிற கிரியாசக்தியான தேவி. இந்த ஆனந்த அமிர்தம் சாதகனோடு எல்லா நாடி நரம்பிலையும், அதானது சாதகனோடு சிரகளில பிரவாகமாயிட்டு ஒழுகிறது. சாதகனில ஆனந்த அனுபவம் டாப் மோஸ்ட் அவஸ்தையில உண்டாகிறது. രണ്ട് ആധാര ചക്രങ്ങൾ ചേർന്നതാക്കും ഒരു ഗ്രന്ഥി. മൂലാധാര ചക്രവും സ്വാധിഷ്ഠാനവും ചേർന്ന ബ്രഹ്മഗ്രന്ഥി. மணிபூரகம் அநாகதம் இப்படி இருக்கிற ரெண்டு சக்கரங்கள் சேர்ந்ததாக்கும் விஷ்ணு கிரந்தி. விசுத்தி ஆத்ஞா இப்படி இருக்கிற ரெண்டு சக்கரங்கள் சேர்ந்த ருத்ர கிரந்தி. இப்படி இருக்கிற 3 கிரந்திகளையும் பிளர்ந்து குண்டலினி சக்தி സഹസ്രാര പത്മത്തിലെ ഏറി ഒക്കാന്നുണ്ട് ശിവനുമായിട്ട് കൂടിച്ചേർന്ന് ആനന്ദ നടനമാടി സുധാ അമൃത സുധാ அப்படினா அமிர்தம் அமிர்தத்தை വർഷിக்கிறது സുധാസാരാഭിവർഷിണി. ഇത്രയുമാക്കും 39ാவது ശ്ലോകം വഴിയാ വാഗ്ദേവികൾ ലളിതാംബികയെ സ്തുതിച്ചു പാടിനത്. ആജ്ഞാചക്രാന്തരാളസ്ഥാ രുദ്രഗ്രന്ഥി വിഭേദിനി സഹസ്രാരാംബുജാരൂഢാ സുധാസാരാഭിവർഷിണി. ആജ്ഞാചക്ര അന്തരാളസ്ഥാ ആജ്ഞാചക്രാന്തരാളസ്ഥാ രുദ്രഗ്രന്ഥി വിഭേദിനി രുദ്രഗ്രന്ഥി വിഭേദിനി സഹസ്രാര അംബുജ ആരൂഢാ സഹസ്രാരാംബുജാരൂഢാ സുധാസാര അഭിവർഷിണി സുധാസാരാഭിവർഷിണി.